ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து இதுக்கு போயிட்டுருக்கோம் கல்யாண ட்ரிப்புக்கு. இப்போ 4 மணிக்கு நாங்கள் பஸ் ஏற போகிறோம். இப்போ அதான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே வீட்டை தாண்டி ரோட்டில். பின்னாடி இப்போ தான் வராருங்க. நாங்கள் பஸ் ஏறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதான் தூக்க கலக்கத்து ரனிஷா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அதான் வந்து டயர்டாகி வந்துருக்கு. இன்னும் 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்துட்டாங்க அவங்களோட vlog-க்கு. அடடே. அப்புறம் உங்களுக்குலாம் தூக்கம் நேற்று ராத்திரி ஜோக்கா வந்துச்சா இல்லையா? இல்ல, எனக்கு விடிய காலைல தான் வந்துச்சு. எனக்கு விடிய காலைல தான் வந்துச்சு. நான் அம்மாட்ட சொல்றேன் நல்லா தூக்கம் வருது. மணி ஆயிடுச்சு. நான் பெருமையா அம்மா கிட்ட என்ன சொன்னேன், அம்மா எல்லாரும் தூங்கிட்டாங்க தெரியுமா, நம்ம மட்டும் தான் தூங்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மாட்ட. அம்மா சொன்னாங்க பரவாயில்லையே. அப்படியா? சிலப்பா இருப்பது அதான் 2 ஆளா படிச்ச தண்ணி எடுத்து ஊத்தணும் முடியாது. கிளம்பி எழுந்துட்டு என்னையோ என்று வந்து எழுப்பணும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். பொருமிஷா போர்வை போட்டு படுத்துருக்காங்க. இப்போ தான் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கோம் வடசிரிக்கிட்ட. நாங்கள் ஜாலியில் ஏறிட்டோம் மருந்து எடுக்க. ஓகே, நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா மலேசியா கஸ்டம் இதில் இருக்கோம். இப்போ எல்லாம் இங்கே நின்றுட்டுருக்கோம் கஸ்டம் இது பண்ணுறதுக்காக. பாதி பேர் இங்கே இருக்காங்க, பாதி பேர் இங்கே இருக்கும். ட்ரிப்போட தலைவர் இங்கே தான் இருக்காரு. ட்ரிப்போட தலைவர். ஓகே, நம்ம இப்போ கஸ்டம் இதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பஸ்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி புக்கி கைட்டாமில் கூப்பிட்டோம் தான். இதுக்கப்புறம் நாங்கள் இதோட எங்கே போகிறோம் எங்கேப்போ சரியாக தெரில. அப்புறம் எங்களோட மெம்பர்ஸ்கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நவீனன் ஃபேமிலி கூட தான் நம்ம வந்திருக்கோம். அவங்களோட சைடு சொந்தம் தான், சொந்த கூட தான் நம்ம வந்திருக்கோம் இந்த ட்ரிப்பு. என் சைட்லேருந்து என்னோட கசின்ஸோ என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோ யாருமே இல்லை. அதனால இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைமு எல்லாரு கூடயும் வர்றது, அதாவது அவங்க ரிலேட்டிவோடு இருக்கிறது. பார்ப்போம் எப்படி தான் போகுது இந்த நாளுன்னு. இப்போ நம்ம பஸ்ஸில் இருக்கோம். பஸ்ஸில் இதோட ட்ரிப் வந்து நோக்கி போயிடும். நல்ல வேலை நாங்க வந்து 3வது லைன்ல நின்றோம். எங்க லைன் வந்து ஃபாஸ்டா ஓடிச்சு. எங்க மின்னுக்கு 9 பேரும் அணியும் போனாங்க. ஆனா அவங்க லைனு கடைசியா வந்துச்சு. கடைசியா இல்ல 2ஆவதா வந்துச்சு. நல்ல வேலை அதுக்கு முன்னுக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல நான் கூட நினைச்சேன், என்னத்தம்மா நினைச்சேன், ஐயோ அவங்க வந்துட்டாங்களே நம்ம வந்து கடைசியா போவோமேன்னு. நல்ல வேலை அவங்கள வெட்டிட்டு நாங்க வந்துட்டோம். இப்ப நாங்க தான் மொத பஸ்ஸுக்கு வந்தோம். ஆமா, வேற என்ன சொல்றது. இப்பதான் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 4வது லைன் வந்துட்டாங்க. இப்பதான் வந்திருக்காங்க. இப்போ நம்ம தைலாந்து இதுக்கு வந்திருக்கோம். கஷ்டம் இதுதான் எங்கள் பஸ்ஸு. இப்போ அளவு சிலுவாக நெளிஞ்சு நாங்கள் போயிட்டு இருக்கோம் உள்ள. ஓகே, நம்ம இப்போ வந்து தைலாந்து கஸ்டமில் செக்இன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டோம். போயிட்டு பாஸ்போர்ட் இதெல்லாம் இங்கே நிற்கிறாருங்க. ஆமாம், எல்லாத்தையும் எடுக்கிறது தான். இதான் சின்ன சித்தி. ஏய் சின்னம்மா, எங்க சின்னம்மா பாத்துக்கோங்க. அதான் சின்னம்மா. வெக்கப்பட்டு ஓடுறீங்க. இப்ப காட்டுறலாம். நீ முதல்ல வெக்கப்பட்டு ஓடுற. ஏய் ரோஜினா, எப்படி இருக்க அம்மிச்சி? நாங்க பேசுறது வேற விளங்கும். ஆமா, நாங்க பேசிக்கிட்டு வர ரோஜினாக்கு தூக்கம் வருது. இப்ப தூக்கம் வருது. பேசுங்க, என்ன பேசுங்க. இப்ப நாங்க பஸ்ல ஏறிட்டோம். பஸ்ல ஏறிட்ட இடத்துல எங்க போகணும்னு தெரியல. இதான் எங்க அத்தை. ட்ரிப் பேசுன சொன்னேன். ஒய்ஃபு இப்பெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ட்ரிப்போட பாஸோட அம்மா பாட்டி. என்ன பாட்டி வெக்கப்படுறீங்க? நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யாரு முன்னால நீ நிக்கிற தெரியுமா? ஐயோ, இதான் சித்தி.
மூணாவது மகள், ரெண்டாவது மகள், ட்ரீ பாஸோட ரெண்டாவது தங்கச்சி. இவங்க தான் பஸ் டிரைவரோட வைஃப். பாத்துக்கோங்க, பஸ் பேசுறது தான். ஆனா பஸ் இவங்களுக்கே தெரியல எங்க போறோம்ட்டு. கேட்டா ஒண்ணுமே தெரியல அப்படின்றாங்க. கொண்டாருங்க, நாங்க மைக் எடுத்துருங்க, நீங்க பேசுறது நடக்காதுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சாப்பிட போறோம். எங்க சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம் எங்க போறது. சரி, சாப்பிட எங்க போறோம் சொல்லுங்க, இடம் பேர் சொல்லுங்க பாபு. டானோக்ல தான் நம்ம சாப்பிட போறோம். அப்புறம் வந்து மாமா ட்ரிப் பாஸ் வந்து இப்பதான் வந்திருக்காரு ட்ரீ பாஸ் பக்கத்துல. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? எலிஃபண்ட் ரைட்ல கேட்டிருக்காரு. சோ அதுக்குலாம் எலிஃபண்ட் ரைட் போய். அப்ப நாங்க ஏற்கனவே போயிட்டு வந்துட்டோம், நீங்க போயிட்டு வந்துருங்க, நான் உங்களுக்காக வீடியோ எடுக்கிறேன். ஓகே, முடியும். அப்புறம் வந்து ஸ்லீப்பிங் பூத்தா போவோம். நாங்க யூடியூப்ல போட்டுருவோம். ஷேர் பண்றோம். தவறா விஷயம் இதெல்லாம் பரவாயில்ல, ஒரு வாட்டி தானே ஆயிட்டு போங்க. யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு உங்களை பார்த்துட்டு பொட்டான்னு திறந்துருச்சுங்க. அத்தை சோகமா உட்காந்துருக்காங்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. அப்புறம் கேட்போம் எல்லாத்தையும், அப்புறம் ஒரு நாள். ஓகே, அதுக்கப்புறம் எங்க போறோம்? எலிஃபண்ட் ரைடு முடிச்சிட்டு ஸ்லீப்பிங் பூத்தா. எனக்கு ஆனா இந்த ரூட் தெரியல பாருங்க. நீங்க ரூட் பிரச்சனை, நீங்க இடம் மட்டும் சொல்லுங்க, அதுக்கு நாங்க எடிட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து சீன கோயிலுக்கு வந்து 2-3 கோயிலுக்கு போகலாம். ஒட்டக ரைட்டிங் இல்லையா, அது நம்ம துபாய் தான் போணுமா, அதனாலதான் இங்க கூட்டு போக மாட்டேன்றாங்க. அப்புறம் வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போவோம். ஓகே, தாய் இங்க வந்து உட்கார்ந்திருக்க, பிள்ளை எங்க கிட்ட தள்ளி விட்டுச்சு. அதான் தாய் வந்து பாத்துக்கோங்க, தாய் எப்படி தாய் தள்ளி விட்டு உட்கார்ந்திருக்கா. அங்க போய் தேடிக்கிட்டு இருந்தோம், அங்க இருக்காங்களான்னு. அங்க தள்ளி விட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்காங்க. என்ன நியாயம் சொல்லுங்க? இப்ப யோண்டன வச்சிருக்காங்க கையில பாப்பாவை. மைக் யாருக்கிட்ட கொடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் எங்க அண்ணன் தூக்கிட்டு இருக்கு. தாய் சொன்னிச்ச, தாய் வந்து கூட்ட நிறுத்தி விட்டுருக்கு. இப்ப மைக்கு கொஞ்சம் ஆபத்து வந்தனால இவர் தான் தாத்தா அலசில் வருவாரு, இவங்க பாட்டி அலசிடுவாங்க, இவங்க தான் சின்னம்மா பாத்துக்கோங்க வேலை சொல்லுவாங்க. இவங்க பெரிய சின்னம்மா, சாரியா, இவங்க தர்ஷினி, இவதான் ஃபேமஸான ஆளு. இவங்க தான் கேட்டாங்க மாதிரி. இவங்க ஈப்போல செம்ம ஃபேமஸ். இவர் வந்து வேலை செய்ய உள்ளவரு, அவரோட ஹஸ்பண்ட், அவங்களோட ஹஸ்பண்டோட குட்டி தான். ரெண்டு பேத்துக்கு உள்ள குட்டி. எல்லாம் சிம் கட் வாங்கியிருக்கோம், சிம் கட் வாங்கிட்டு இருக்கோம். இதோட தான் பயணம் தொடர போகுது. அதான் எல்லாம் ஏவனி, இது ஏவனி ஒரு ஆளு ஒரு சாபம் விடுது, இங்க ஒரு ஆளு என்னன்னு தெரியலதுலாம். நாங்க மட்டும் பிள்ளை வச்சுக்கிட்டு மாங்கன்னு நடக்கணும், இது செய்யணும் அது செய்யணும். இவருங்க மட்டும் அப்படியே ஜாலியா இருப்பாருங்களா. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, இத பாத்துட்டு நாங்க சும்மா இருக்கோம். அதான் நம்மளுக்கு தெரியும் தரிசினி. இதெல்லாம் கருவுற மாதிரி இருக்கு. தூங்கணும் நினைக்கிற டைம் தூங்க முடியாது. அதான் இப்படி எடுத்து சாப்பிடுறப்ப தான் அங்க ஓடணும். அப்ப பாத்துக்கோ, ஏவனி அதுக்கப்புறம் தரிசினி சொல்லும், நீங்க ரெண்டாவது வரும்ல, அப்புறம் பாத்துக்கிறேன். நீங்க பெத்துக்கோங்க, அதுக்கப்புறம் தான் பாக்குறேன். அதான் வருஷ கணக்காகும். ஐயோ, இப்பதான் ஒழிச்சுக்கிறேன் நான் கேட்டா. நாங்க பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும். இது வேற ஒண்ணும் இல்ல, வயசு வந்து இங்கதான். நாங்க பெற்ற இன்பம் மற்றும் பெற விடணுமா டைலாக். ஐயோ, டேய் சொன்னது ஹைலைட். Aziz pemilih ya. Oke. Nah, jadi ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நாங்க டைனல் பார்க்க மாத்தணும்.
மலேசியா காசுக்கு வந்து ஒரு வெள்ளிக்கு 7 காசு. இப்போ மாத்திரி நாங்கள் உள்ள போயிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு 250 மாத்தினேன் சம்திங். 250ல மாத்தி 1800 கழிச்சு நானே ஞாபகம் இருந்துச்சு. அப்புறம் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம் கோயிலுக்கு. இது வந்து விநாயகர் கோயில் டெம்பிள். ஓ அந்த பெரிய விநாயகர். அன்னைக்கு நான் ஒண்டி விட்டுட்டு போனேன்னு சொன்னீங்க, ஆமா. அந்த கோயிலே தான். ஓகே ஓகே. ஓ அந்த கிட்ட தான் வந்து சாப்பாடு கடை. ஆமா, அங்கேயே ஃபுட் கோர்ட் இருக்கு. சாப்பாடு கடை அங்க தான். இங்கதான் இருக்கு. இப்ப நம்ம அங்க போறோம். ஸ்டே பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க என்னென்ன இதுன்னு சொல்றோம். Cukup. Kan darah 1 jam ni saja. Cukup lah 1 jam.